Dear students, plus 2 Maths, Chapter 7, வாயனும் கணிதத்தின் பயன்பாடுகள், Applications of Differential Calculus, Exercise 7.3, பயிற்சி 7.3. இதில் third sum பார்க்க போகிறோம். Explain why Lagrange's mean value theorem is not applicable to the following functions in the respective intervals. அது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to x plus 1 by x in the closed interval minus 1, 2. Second function வந்து f of x is equal to modulus of 3x plus 1 where x in the closed interval minus 1, 3. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். f of x is equal to x plus 1 by x where x in the closed interval minus 1, 2. When x is equal to 0, f of x does not exist. இப்போ நம்ம இதுக்கு x is equal to 0ன்னு கொடுத்தோம்னா மேலே 0 plus 1 by 0ன்னு வந்துடும். நம்பர் பை 0, அதாவது எனிதிங் பை 0 அப்படின்னும் போது அது வந்து நமக்கு இன்ஃபினிட்டின்னு தெரியும். அதனால் f of x does not exist அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். f of x is not continuous in the closed interval minus 1, 2. Therefore, Lagrange's mean value theorem is not applicable அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது கீழே எக்ஸ் இருக்கிறதுனால அந்த இன்டர்வல் மைனஸ் 1, 2 அந்த இன்டர்வலில் நடுவில் 0 இருக்குது. எல்லா வேல்யூக்கும் அது எக்ஸிஸ்ட் ஆகும். 0க்கு மட்டும் வேல்யூ நமக்கு f of x கண்டுபிடிக்க முடியாது, இன்ஃபினிட்டி ஆகிடுது. அதனால் அந்த x is equal to 0 அப்படின்னும் போது அது வேல்யூ கிடைக்காதனால அது அந்த பாயிண்டில் அது கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எப்பயுமே ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கணும், ஓப்பன் இன்டர்வலில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நமக்கு ஃபெயிலியர் ஆகுது. அதனால் Lagrange's mean value theorem is not applicable அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் ஃபங்க்ஷன் f of x is equal to modulus of 3x plus 1 x in minus 1, 3. இப்போ இதை வந்து நம்ம இந்த f of x எப்படி எழுதிக்கிறோன்னா, இப்போ 3x plus 1 equal to 0 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு 3x is equal to minus 1 வரும், x is equal to minus 1/3ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம நம்பர் லைனை எப்படி பிரிச்சிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து மைனஸ் 1/3, இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படி வச்சுக்கிறோம். அது மைனஸ் 1/3, அதாவது லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் 3x மைனஸ் 1ன்னு இருக்கும். அதே சமயத்தில் இங்கே இன்டர்வல் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் 1, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மைனஸ் 1க்கும் மைனஸ் 1/3க்கும் இன்பிட்வீனில் நமக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் 3x மைனஸ் 1ன்னு ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 1க்கும் மைனஸ் 1/3க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து 3x + 1, அது பாசிட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா Lagrange's theorem வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லணும். நாட் அப்ளிகபிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்டர்வலில் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்டர்வலில் டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்றதை பார்த்துலாம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது வந்து 2 மார்க்கோ அல்லது 3 மார்க்லையோ கேட்டாங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மாடுலஸ் வர்றது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஏற்கனவே 11th கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. y is equal to modulus of x அப்படின்றது நமக்கு இந்த மாதிரி வரும், கிராஃப் இப்படி வரும். இது வந்து ப்ளஸ் எக்ஸு, இது வந்து மைனஸ் எக்ஸு. அப்போ இந்த x is equal to 0ல் மாடுலஸ் எக்ஸ் வந்து கண்டினியூவஸாக இருக்கும், பட் which is not differentiable at x is equal to 0. அதே ஃபார்மேட்டு தான் இங்கேயும். மைனஸ் 1/3ல் f of x வந்து கண்டினியூவஸாக இருக்கும், பட் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்றது அப்படி சொல்லிட்டாலே போகிறோம். ஆனால் இங்கே வந்து நாட் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்றதுனால Lagrange's mean value theorem எக்ஸிஸ்ட் ஆகாது. சில என்ன டீப்பாக நம்ம போகணும் அப்படின்னா நம்ம சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அட் x is equal to minus 1/3 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு minus 1/3 மைனஸ், அதாவது மைனஸ் வந்து இந்த இடத்துல வந்து சைனை குறிக்காது, லெஃப்ட் சைடு அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்காக இந்த மைனஸ் போடுறோம். அது f of xோட லெஃப்ட் சைடு. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு minus 1/3 மைனஸ் அப்படின்போது லெஃப்ட் சைடு என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா minus 3x minus 1 இருக்குது.
அங்கே நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இந்த 3 -1/3 டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 வந்துடும். இங்கே -1, அப்போ 1 - 1 = 0ன்னு கிடச்சிடும். அதுக்கடுத்தது அட் x = -1/3 ப்ளஸ் ரைட் சைடு லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1/3 ப்ளஸ் f(x) = லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1/3 ப்ளஸ் 3x + 1. ஏன்னா ரைட் சைடு ஃபங்க்ஷன் அது -1/3க்கு ரைட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன் இது, அதை நம்ம எழுதிக்கிறோம். இப்போ அதே போல் x = -1/3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 3 × -1/3 + 1, இங்கே 3 கேன்சல் ஆகிடும், -1 இருக்கும், +1 இருக்கும், which is equal to -1 + 1 = 0. இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1/3 மைனஸ் லெஃப்ட் சைடும் f(x), அதுக்கடுத்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1/3 ரைட் சைடு இருக்கிற f(x)ம் நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா ஏற்கனவே 0 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம டேரெக்டாக அதில் அப்ளை பண்ணும்போது f(-1/3) அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா அதுவும் 0 கிடைக்குது. Therefore f(x) is continuous in the closed interval -1, 3. அதுக்கு அடுத்தது f(x) = -3x - 1, அதே அந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் அகைன் நான் எழுதியிருக்கேன். -1 < x <1/3, அதுக்கப்புறம் 3x + 1 -1/3 < x 3 அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம டெரிவேட்டிவ்ஸ் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிமிட் h tends to 0 ஆஃப், இந்த இடத்துல -1/3, இது பக்கத்தில் +h நான் எடுத்துக்கிறேன், ஸ்மால் வேல்யூ அது, இதுவும் லெஃப்ட் சைடு வரும்போது அது மைனஸில் வந்துடும். அப்போ f(-1/3) -f(-1/3) -hன்னு வரும். பை அதனுடைய டிஃப்ரென்ஸ், இதுக்கு இன்பிட்வீன் த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா h. இப்போது f(-1/3) ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அது 0 -3 இன்ட்டு இதுக்கு -1/3 -h அப்ளை பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்முலாவில் இருக்கிற -1 இங்கே வந்துடும். which is equal to மைனஸ் இந்த 3 கேன்சல் ஆகிட்டு இங்கே +1 இருக்கும், இங்கே அதே போல் இங்கேயும் மைனஸ் இருக்கிறனால +h இருக்கும். நம்ம இதுக்கு 3 கேன்சல் ஆகிடும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், 3hன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த -1, இந்த +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -3h, இங்கே வெளியே மைனஸ் இருக்குது, அதில் -3h/hன்னு வந்துடும் ஈக்குவல் டு -3. அதுக்கடுத்தது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது லிமிட் h tends to 0 ஆஃப் f(-1/3 + h -f(-1/3) அப்படின்னு எடுத்துகிட்டு கீழே h போட்டுருவோம். லிமிட் h tends to 0 ஆஃப் 3 இன்ட்டு -1/3 + h +1, இதோட அந்த அதாவது h tends to 0 ரைட் சைடு ப்ளஸ் வேல்யூ இருக்கும் நமக்கு 3x + 1. அந்த 3xக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா -1/3 + h போடுறோம், அங்கே +1 இருக்குது, அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் 3 மல்டிப்ளை பண்ணோம்னா கேன்சல் ஆகிடும், -1 இருக்கும், இந்த ஹெச்சையும் இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3h இருக்கும், இப்படி வரணும். அதுக்கப்புறம் இந்த +1 மைனஸ் f(-1/3) வேல்யூ 0, அதை அப்படியே எழுதிடுறோம். இந்த +1 -1 நமக்கு கேன்சல் ஆகிடும், 3h/hன்னு வரும், which is equal to 3. எப்பயுமே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த பாயிண்டில், அதாவது x = 1/3ல் -1/3ல் அது டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். இப்போ ரெண்டுமே நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் -3 கிடச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் +3 கிடச்சிருக்கு. அதில் ரெண்டுமே ஈக்குவலாக இல்லாததுனால f(x) is not differentiable in the open interval -1, 3. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு f(x) கண்டினியூஸாக இருந்தாலும் செகண்ட் பாயிண்டில் இந்த ஓப்பன் இன்டர்வலில் அது டிஃபரன்ஷியபிள் கிடையாது. அதனால Lagrange's theorem is not applicable for the function f(x) is equal to modulus of 3x + 1. Thank you.